என்ன மாமா இவ்வளோ பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய கடையா? இது என்ன உனக்கு பெரிய கடையா தெரியுதா என்ன? ஆமா, நீ கூட்டிட்டு வந்திருக்கிறது ஷாப்பிங் மாலுக்கு. ஆமா, யார் இல்லைண்ணா? அதான் மாமா, எதுக்காக ஷாப்பிங் மால் கூட்டிட்டு வந்த? அப்படியே ரோட் சைடு கடைக்கு போயிருந்தா ஜாலியா ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாமா? நான் உங்களை சாப்பிட்றதுக்காக மட்டும் வெளில கூட்டிட்டு வரல, உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுக்கணும் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ மாமா, எங்களுக்கு திங்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம். நீ கூப்பிட்டேங்கிறதுக்காக தான் வந்தோம். ஏதாவது சாப்பிட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். என்ன இனியா, அப்போ மாமா வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா என்ன? அப்படி இல்ல மாமா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத செலவு, அதனால தான் சொல்றேன். ஆமா மாமா, இனியா சொல்றது உண்மைதான். நம்ம படத்து ஜாலியா சுத்திட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆமா மாமா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. பேசாம நம்ம வெளியில போயிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில சுத்திட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆக மொத்தத்துல 3 பேருமே நான் எது வாங்கி கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுங்கிற முடிவுல தான் வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ மாமா, உன் அன்பால நீ எது வாங்கி கொடுத்தாலும் நாங்க கண்டிப்பா வாங்கிப்போம். ஆனா தேவையில்லாம செலவு பண்ணி அதே இதையும் வாங்கி கொடுத்தாதான் அன்பா என்ன? ஆமா மாமா, நீ வாங்கி கொடுக்குற பொருளை விட நீ எங்க மேல காட்டுற பாசம் தான் எங்களுக்கு பெருசு. சோ எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், வா போலாம். நோ அதெல்லாம் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு உங்க 3 பேருக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு கூட்டிகிட்டே வந்திருக்கேன். ஸோ உங்க 3 பேருக்கு என்னென்ன பிடிக்கும், எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே எனக்கே தெரியும். அதெல்லாம் நானே சூஸ் பண்ணி வாங்குறேன். நீங்க 3 பேரும் ஜாலியா அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருங்க, சரியா? மாமா, அதான் நான் வேணான்னு சொல்றேன்ல. வேணாம் மாமா, அதெல்லாம் தேவையில்லாத செலவு. இனியா, இப்படிலாம் பேசாத, மாமாவுக்கு மனசு கஷ்டமாயிடும். எது மனசு கஷ்டமாயிடுமா? ஆமாண்டி, நான் அன்பா வாங்கி தரேன்னு சொல்றேன், நீ வேணாங்கிற. அப்போ மாமாவுக்கு மனசு கஷ்டமாகாதா? இதுக்காகலாம் மனசு கஷ்டமாகுமா என்ன? ஆமாண்டி, சின்ன வயசுல எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா என்கிட்ட தான் வந்து உரிமையா எனக்கு இது வேணும் மாமான்னு கேட்பீங்க. ஆனா இப்போ எல்லாம் நானே ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னாலும் எனக்கு வேணாம், தேவையில்லாத செலவு அது இதுன்றீங்க. அப்போ நீங்க இப்படிலாம் பேசும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? ஐயோ மாமா, நாங்க அப்படி மீன் பண்ணல மாமா. உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கு. ஸோ அப்போ வேணா சின்ன பிள்ளையா இருந்தோம், ஏதோ சின்ன பொருள்லாம் வாங்கி கொடுத்தா. இப்போதான் நாங்க வளர்ந்துட்டோம்ல. ஸோ எங்களுக்கு தேவையான பொருள் எப்படி எக்ஸ்பென்சிவா இருக்கும், அதனால தான் வேணான்னு சொல்றோம். அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் சரிடாமா, அதனால வாங்கி தரப்போறேன். உங்களுக்கு என்ன கவலை? சரி மாமா, நீ வாங்கி கொடு போதுமா? அது இல்ல பிரீத்தி. இனியா விடு, மாமா ஏதோ வாங்கி தரணும்னு நினைக்கிறதுல, வாங்கி கொடுக்கட்டும் விடு. சரிடாமா, நீங்களும் என் கூட வரீங்களா இல்லைன்னா நீங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல மாமா, நாங்க இங்கே இருந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நீ மட்டும் போயிட்டு வா. சரி ஓகேடாமா, சேஃபா இருங்க, சரியா? ஓகே மாமா, நீ பார்த்து போ. என்னடி, எங்கேயாவது போலாமா இல்ல எங்கே நின்றுட்டு இருக்கலாமா? இனியா, எங்கேயாவது போலாண்டி. எங்க போகணும் மேடம்க்கு? நீ தானே கேட்ட எங்கேயாவது போலாமா இல்ல எங்கே நிக்கலாமான்னு? ஆமா கேட்டேன். அதான் வா போலாம். அதாண்டி, எங்க போலாம்? நான் இந்த மாலுக்கு இப்ப தாண்டி புதுசா வரேன், எனக்குலாம் எதுவுமே தெரியாது. நான் மட்டும் என்ன முன்ன பின்ன வந்து பழகியா இருக்கேன்? நானே இப்பதான் புதுசா வரேன். இனியா, நான் ஒரு இடம் சொல்றேன், போலாமா? என்ன நீ இடம் சொல்றியா? அப்ப இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கியா நீ? இல்லடி, ஸ்வேதா அந்த மாலுக்கு வந்திருக்கா, அவ தான் சொன்னா. அப்போ ஓகே, நீ சொல்ற பிளேஸ்க்கே போலாம். என்ன இனியா, நான் எங்க கூப்பிடுறேன்னே தெரியாம வா போலாங்கிற? அதான் உனக்கு இந்த மாலை பத்தி எல்லாம் தெரியும்லடி, அதான் வா போலாம். ஹலோ மேடம், எனக்கு எல்லாம் தெரியாது. இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த பிளேஸ் மட்டும்தான் தெரியும். பிரீத்தி, என்னை கடுப்பேத்தி பார்க்காத, அமைதியா இரு சொல்லிட்டேன். நிஜமாடி, ஸ்வேதா அந்த பிளேஸ் மட்டும்தான் சொன்னான். நானே ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் போலன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். பார்த்தா சப்ப மாதிரி சொல்லி முடிக்கிற. நான் என்னடி பண்றது, அவ சொன்னதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நல்லா சொல்லியிருக்கா உன் ஃப்ரெண்டு ஸ்வேதா. ஆமா இனியா, நீ சொல்றதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. இவ்வளோ பெரிய மாலுக்கு வந்துட்டு குழந்தைங்க விளையாடுற பிளேஸை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கா பாரு. இதுலேருந்தே தெரியுதுடி உன்னோட மெச்சூர்ட் லெவலும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட மெச்சூர்ட் லெவலும். நான்லாம் அப்படி கிடையாது இனியா, ஸ்வேதா தான் சொன்னா, அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சரிடி, அவ சொன்னதாவே வச்சுக்கலாம். அவ சொன்னான்ட்டு நீ அங்கே தானே எங்களை கூட்டு போறேன்னு சொன்ன. அப்போ உனக்கும் அங்கே விளையாடணும்னு ஆசையா இருக்குன்னு நினைக்கிறேன். விளையாடணும்னா சொல்லு, வா போலாம். சீச்சி, எனக்கெல்லாம் ஆசை இல்லடி, நான் என்ன குழந்தையா? சரிவா, வேற எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கலாம். சரி ஓகே, வா போலாம். நீயா நின்றுட்ட, பேக் எதுவும் வாங்கணுமா என்ன? எங்க இந்த இடத்துல இந்த மாலில் நான் பேக் வாங்கணும்னு சொல்கிறேன். ஆமாம், நீ தான் பேக் ஷாப் பார்த்ததும் அப்படியே நின்றுட்ட, அதான் கேட்டேன். பிரீத்தி, இங்கே அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, இந்த பேக்ஸோட ரேட்லாம் எவ்வளோ இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? மேபி 500 700, மிஞ்சி போனால் 1000க்குள்ளே இருக்கும். இங்கே இருக்க பேக்ஸ்லாம் ஸ்டார்டிங் ரேட்டே 5000க்கு மேலே தான். எது 5000 ரூபாயா? ஆமா வினோ, ஸ்டார்டிங் பிரைஸே எப்படியும் 5000 இருக்கும். என்ன நீ விளையாடுறியா? ஒரு பேக் ரேட் சொல்ல சொன்னா 10 பேக்குள்ள ரேட்டை சொல்றியா? அது எப்படி? இந்த பேக்ல என்ன ஒரு 2 ஸ்பேஸ் இருக்குமா? மிஞ்சி போனா 3 ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளவுதானே? நான் அந்த பேக் சொல்லல, அதெல்லாம் குறைஞ்சி 50,000 இருக்கும். என்னடி சொல்ற? ஆமாண்டி, அந்த பேக்லாம் எப்படி 50,000 இருக்கும்? நான் சொல்றது சின்னோண்டு பேக். சின்னதுனா? அதுல ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். கார்ட்ஸ் வச்சுக்கலாம், ஒரு மொபைல் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இனியா, நீ சொல்றதுக்கு பேரு பேக் இல்ல, அது பர்ஸ். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்ஸ் தான், ஆனா இங்க உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் அது பேக். அந்த சின்னோண்டு மணி பர்ஸ் போய் 5000 ரூபாய் காசு கொடுத்து வாங்கணுமாடி? ஆமா, நீ பணக்காரவங்க மாட்டிட்டு வர பேக்லாம் பார்த்தது இல்லையா என்ன? பாத்திருக்கேன்டி, அவ்வளவு சின்னோண்டு பேக் மாட்டிட்டு வருவாங்க. அதுக்குள்ள என்ன வைக்க முடியும்னு அதை மாட்டிட்டு வராங்கன்னே தெரியல. நீ நினைக்கிற மாதிரி அதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. போனு, கார்டு, இந்த மாதிரி சின்ன பொருள் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு எதுக்கடி மணி பர்ஸ்ல செயினை கொத்து பேக் மாதிரி மாட்டிட்டு வரணும்? அதை கையிலே எடுத்துட்டு வந்துடலாம்ல. அதுதாண்டி ஸ்டைல், ஃபேஷன். என்ன மண்ணாங்கட்டி ஃபேஷனோ. சரி வாங்க, அடுத்து என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆமா, இங்கே இன்னும் கதை விட்டுட்டுலாமா, வாங்க போலாம். என்ன ஐஷு, என் மூஞ்சே பார்த்துட்டு நிக்கிற? வா, என்ன ட்ரெஸ் வாங்கணுமோ வாங்கு. எது நான் வாங்குவா? உனக்கு தானே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். நான் கேட்டேன் நாடி உங்ககிட்ட ட்ரெஸ், நீ தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்க. ஆமா, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், ஆனா உனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் கூட்டிட்டு வந்தேன்.
நீ தானே எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட, ஸோ நீயே எடு. அப்போ நான் எதை எடுத்து கொடுத்தாலும் போட்டுப்பியா? அம்மா தாயே, வா உள்ள போலாம். சரி இரு போலாம். ஏண்டி என்ன பண்ண போற? கார்த்திக் மாமா கால் பண்ணி வர சொல்லிட்டு போலாமா? ஏண்டி அவங்களெல்லாம் எதுக்கு வர சொல்ற? அவங்களுக்குலாம் வேலை இருக்கும். அது மட்டும் இல்ல ஐஷோ, அவங்களாம் செம்ம பிஸியான பர்சன். அவங்களெல்லாம் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப்லாம் இல்லடி, அவங்க ஃப்ரீயா இருந்தா வரட்டும், இல்லைன்னா நம்மளே போலாம். எதுக்கடி இப்போ நீ அவங்கள போட்டு இழுத்துட்டு இருக்க? பவி, நம்ம தனியா தானே வந்திருக்கோம், துணைக்கு கூட ஆள் வச்சுட்டு வரல. அதனால தான் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் துணைக்கு இருக்கும்ல. என்னமோ பண்ணுப்பா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் இனிமே. சரி சரி, ரொம்ப பண்ணாத என்ன. சரி சீக்கிரம் கால் பண்ணு. ஹலோ கார்த்திக் மாமா. சொல்ல ஐஷு. மாமா எங்க இருக்கீங்க? இங்க தான் வீட்ல. எதுவும் ஒர்க்ல இருக்கீங்களா என்ன? இல்லம்மா, ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன விஷயம்? அது வந்து மாமா, நானும் அக்காவும் ஷாப்பிங் மால் வந்தோம். அதனால தான் நீங்க வரீங்களான்னு கேட்கலான்னு ஃபோன் அடிச்சேன். ஓ, அண்ணியும் வந்திருக்காங்களா? ஆமா மாமா, நானும் அக்காவும் மட்டும் தான் வந்தோம். என்ன சொல்ற, வேற யாரையும் கூட்டிட்டு வரலையா? இல்ல மாமா, நாங்க 2 பேர் மட்டும் தான் தனியா வந்தோம். சரி அப்போ இருங்க, நாங்களும் வரோம். நாங்களா? யாரார கூட்டிட்டு வர போறீங்க? வேற யாரா? பிரசாந்த் அகிலையும் தான். அவங்க வருவாங்களா? நாங்க எல்லாருமே ஃப்ரீயா தான் இருக்கோம் இப்போ, சோ வருவோம். சரி மாமா, குயிக்கா வாங்க. சரிடாமா, நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருங்க, நாங்க இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே மாமா. என்னடி ஆச்சு? வரேன்னு சொல்லியிருக்காங்கடி, பர்ச்சேஸை கண்டினியூ பண்ணுங்க, நாங்க இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. அதான் சொல்லிட்டாங்களா, வா நம்ம ட்ரெஸ் எடுக்க போலாம். சரி வா. இது என்னடி அலங்கார பொருள் மாதிரி செருப்பெல்லாம் லைனா அடுக்கி வச்சிருக்காங்க? ஆமாடி, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான செப்பல்ஸ். பேக் ரேட்டே 5000 ரூபா. அப்ப இந்த செருப்பு ரேட் என்ன? இருக்கும்டி, ஸ்டார்டிங் ப்ரைஸே ஒரு 2000-3000 இருக்கும். இனியா, என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2000-3000 சொல்ற? ஏன்டி அதுக்கு கம்மியா இருக்கா என்ன? அடியே, இங்க அடிக்கிருக்க எல்லா செப்பல்ஸுமே பிராண்டட் செப்பல், குறைஞ்சி 8000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். காலுக்கு போடுற செருப்பு 8000 ரூபாயா? என்னடி சொல்றீங்க? 8000 ரூபாய் கொடுத்து இந்த செருப்பு வேற வாங்கி மாட்டிட்டு அலைவாங்களா? அடியே, நீ எதுக்கு இந்த இல இருக்கிற? இனியா, என்னடி இவ்வளவு எக்ஸ்பென்சிவா சொல்லிட்டு இருக்கீங்க? நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல சும்மா அடிச்சு விடுறீங்களா? உன்கிட்ட அடிச்சு விட்டு எங்களுக்கு என்னடி கிடைக்க போகுது? நிஜமா தான் சொல்றோம். அப்பா, இந்த சைட்லாம் வந்துடவே கூடாது. நம்ம பாட்டுக்கு ரோட் சைடு கடையிலேயே 300 ரூபா 400 ரூபாய்க்கு செப்பல் வாங்கணுமா, காலில் மாட்டிட்டு தெரிஞ்சமான இருக்கணும். ஏண்டி எனக்கு ஒரு டவுட். என்னடி? அப்படி 8000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்து இந்த செருப்பை மாட்டிட்டு போறாங்களே, எப்படி வீட்டு வாசல்ல தானே கட்டி போடுவாங்க? ஆமா. அப்போ செருப்பை எவ்வளவு காசு போட்டு வாங்கினாலும் வீட்டு வாசலை தாண்டி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியாது. ஆமாண்டி, அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அது காலில் போட்டு நடக்கிறது தானே, அது எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியும்? அதுக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கணும்? அழகா காலுக்கு கம்ஃபர்டபுளான செருப்பு ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினா பத்தாது? ஏண்டி 300 ரூபாய்? 100 ரூபாய்க்கு கூட நல்ல செருப்புலாம் இருக்கு தெரியுமா? அதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னலடி, இதெல்லாம் பணக்காரங்க யூஸ் பண்றது. சரிடி, நீ சொல்றதெல்லாம் புரியுது. அதுக்காக காசு இந்த மாதிரி விஷயத்துல வேஸ்ட் பண்ணுமா என்ன? இந்த செருப்பெல்லாம் கொஞ்சம் பாரு, ஏதோ ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு 4 நாள் கூட வராதுடி, பிஞ்சு போயிடாது? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் வேணும். அந்த செருப்பெல்லாம் நம்ம போட்டா 4 நாள் கூட வராதுதான். ஆனா பணக்காரங்களா இருக்கவங்கள்ட்ட இந்த ஒரு செருப்பு மட்டும் இல்ல, நிறைய செருப்பு இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா தான் அவங்க போட்டுட்டு போவாங்க. ஸோ எப்பயாச்சும் ஒரு தடவை 2 தடவை போடுறதுக்குலாம் அது பிஞ்சு போகாது. இங்க பாரு வேணும், நான் உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சொல்லு. காசு அதிகமா வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கவங்க தான் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வருவாங்க. அவங்க தான் இந்த மாதிரி தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் காசோட அருமை என்னன்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம வெட்டி செலவு பண்ண மாட்டோம். நீ என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா. சரி சரி, வாங்க அடுத்த செக்ஷன். டே வாங்கடா போலாம். என்னடா நீ பாட்டுக்கு வந்து வாங்க போலான்ற? எங்க கூப்பிடுற? ஷாப்பிங் மால்ரா? எதுக்குடா? ஆமா, இந்த டைம்ல நீ எதுக்கு ஷாப்பிங் மால் போனுங்கிற? டே ஐஷுவும் பவியானியும் ஷாப்பிங் மால் போயிருக்காங்கடா. அவங்க கூட துணைக்கு யாருமே இல்லையா, அதான் வா போலாம். என்னடா சொல்ற, தனியாவா போயிருக்காங்க? ஆமாண்டா, தனியா தான் போயிருக்காங்களாம். எதுக்காகடா தனியாலாம் போறாங்க? யாரையும் கூட்டு போகணும்னு தெரியாதா உங்களுக்கு? இருங்கடா, நான் போய் ஏன் தனியா போனீங்கன்னு கேட்டு வந்து சொல்றேன். என்னடா கார்த்திக் கலாய்க்கிறியா? பின்ன என்னடா, அவங்க தனியா போயிருக்காங்க, துணைக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. நானும் சரி வரேன்ட்டேன். சரி நம்ம மட்டும் எதுக்கு தனியா போகணும், நீங்களும் வாங்கடான்னு கூப்பிட்டா ஒன்னு வரேன்னு சொல்லணும், இல்ல வரலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு 1008 கொஸ்டின் கேக்குறீங்க. சரிடா, எந்த ஷாப்பிங் மால்ல இருக்காங்களாம்? நம்ம ஊர்ல என்ன 7 ஷாப்பிங் மால்ல இருக்கு, 1 தான் இருக்கு. சரி ஓகே வா போலாம். ஒரு நிமிஷம்டா. என்ன அகில் உனக்கு? டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்னோட கார்டை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்டா நீ ஏதாவது வாங்க போறியா என்ன? ஆமாண்டா, ஒரு விஷயம் வாங்கணும். அப்படி என்ன சார் வாங்க போறீங்க? கோல்டு பர்ச்சேசிங்டா. கோல்டா? கோல்டுல என்னடா வாங்க போற? அது ஏன்டா உனக்கு? இல்லடா, திடீர்னு கோல்டுல எல்லாம் வாங்க போறேன்னு சொல்றியா, அதான் கேக்குறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக வாங்க போறேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நாளைக்கு தான் February 14, மறந்துட்டீங்களா? எது, நாளைக்கு தான் February 14? ஆமாண்டா, எனக்கே இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. டே நிஜமாவே நாளைக்கு தான் February 14 என்ன? ஆமாண்டா, நாளைக்கு தான் February 14. டே அகில், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னதுடா? டே நாளைக்கு தான்டா ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமாடா, ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் பண்ணிட்டேன்டா நானு. என்னடா பண்ண? அது வந்துடா கார்த்திக் பிரசாந்த், உங்களுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன்டா. அப்படி என்னடா பண்ண? ஆமாண்டா, நீ எங்ககிட்ட எல்லாம் சொல்லாம எந்த விஷயம் பண்ண மாட்டியா, அப்படி என்ன பண்ணிருக்கா? டே அது வந்து அன்னைக்கு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம்லடா. ஆமா ஸ்டே பண்ணோம், அதுக்கு என்ன? ஆமான்னு மட்டும் சொல்லு, அதுக்கு என்ன இதுக்கு என்னெல்லாம் கேட்காத. சரிடாப்பா, ஆமா அப்புறம் சொல்லு. அப்போ நாங்க தாண்டா ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு முன்னாடி போனோம். இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானடா, அதுக்கப்புறம் சொல்லு. டே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது குறுக்க பேசாதடா. டே கார்த்திக், நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, அவனே சொல்லி முடிக்கட்டும். சரிடா சொல்லு. அப்போ வந்து அவ தனி ரூம்ல இருந்தா, நான் தனி ரூம்ல இருந்தேன். என்னடா அமைதியாவே இருக்க, ஊன்னு சொல்லு. டே நான் ஏதாவது பேசினதா குறுக்க பேசுறேன்ற, அப்புறம் ஊன்னு சொல்லுங்கிற, என்னதான்டா சொல்ல வர? நான் சொல்றதுக்கு நீ ஊன்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் பேசாத. சரிடா. அப்போ அவளுக்கு தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு வந்துட்டாடா.
ஏன்டா பிரசாந்த் வாயில என்ன கொல்கட்டியா வச்சிருக்க நீ ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஐயோ இவன் கூட பெரும் ரோதனையா போச்சுடா சொல்லு அப்போ 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 பிரீத்தி கிட்டனா அப்போ பிரீத்தி கிட்ட நீ என்னடா சொல்லு வாய் மூடிட்டு இருக்க சொல்ல விட்டா தானடா சொல்ல முடியும் நீயே பேசிட்டு இருந்தா எப்படி சொல்றது சரி சரி சொல்லு பிரீத்தி கிட்ட நீ அப்போ நான் பிரீத்தி கிட்ட என்னோட லவ் சொல்லிட்டேன்டா டேய் உண்மையா தான் சொல்றியா நான் ஆமாண்டா நிஜமாவே சொல்லிட்டேன் எப்படா சொன்னேன் எப்போதும் புதிர் வச்சு பேசுவியா அந்த மாதிரி சொன்னியா இல்லடா டைரக்டாவே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன் எது ஆமாண்டா பிரசாந்த் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு சாரிடா ஏன்டா இது அப்பவே எங்ககிட்ட சொல்லல இல்லடா அது வந்து லவ் செட் ஆனதும் சொல்லிக்கலான்னு இருந்துட்டேன்டா டே அகில் சொல்றா அது எப்படிடா நம்ம எல்லாரும் சேர்ந்து தானடா முடிவு பண்ணோம் லவ் ஸ்டேக்கு லவ் சொல்லலான்னு நீ மட்டும் எப்படா ப்ரப்போஸ் பண்ண இல்லடா அந்த டைம் அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்லிட்டேன் அப்படி என்னடா சுச்சுவேஷன் என்னடா கேக்குற அது ஒரு சுச்சுவேஷன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் சரிடா சொல்லிட்டல ஓகே ஆனா அவளுக்கு நான் எதுவுமே வாங்கி தரலடா சும்மா வாயால மட்டும் ஐ லவ் யூன்னு சொன்னேன் சரிடா அதெல்லாம் விடு அவங்க என்ன சொன்னாங்க அவ நாளைக்கு தாண்டா அவளோட பதில சொல்லுவா ஓ அப்ப நீயே எங்களோட கேஸ் தானா டே நான் ஒன்னும் உங்க கேஸ்லாம் இல்ல நீங்களா இன்னும் உங்க லவ் சொல்லவே இல்ல ஆனா நான் என்னோட லவ் சொல்லிட்டேன் இன்னும் அவ பதிலுக்காக தான் வெயிட்டிங் அதுவும் எப்படியும் நாளைக்கு தெரிஞ்சிரும் என்ன அகில் பயப்படுறியா பயம் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்டா பயங்கரமான பயத்துல தான் இருக்கேன் ஏன்டா எங்க அவன் நோ சொல்லிடுவானு தான் பயமா இருக்குடா டே அது எப்படா சொல்லுவாங்க அவங்களுக்கும் உன்னை தானே பிடிச்சிருக்கு அதெல்லாம் அவங்க நாளைக்கு கண்டிப்பா உனக்கு ஓகே தான் சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்குடா டே அகில் நீயே இப்படி சொன்னா நாங்களாம் என்ன பண்றது நீ அதுவும் லவ் சொல்லிட்ட நாங்களாம் நாளைக்கு தான் சொல்லணும் சரிடா நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க டே எங்களுக்கு நாளைக்கு பிப்ரவரி 14 தெரியாதுடா இதுல நீ வேற என்ன பிளான்னு கேக்குற அப்போ ஒரு பிளானுமே இல்லையாடா உங்ககிட்ட டே அதான் சொல்றோம்லடா நாளைக்கு பிப்ரவரி 14 எனக்கு தெரியாதுடா ஆமா அகில் எனக்குமே தெரியாது சரிடா அதான் இப்ப தெரிஞ்சிச்சுல இப்ப என்ன பிளான் வச்சிருக்கீங்க தெரியலடா இதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருந்தா எப்படி பண்ணணும் தெரியும் இதுதான்டா ஃபர்ஸ்ட் டைம் என்ன வாங்கி கொடுக்கறது கூட தெரியல டே லவ் பண்றவங்களா என்னடா வாங்கி தருவாங்க ரோஸ் சாக்லேட் இதுதான் டே நீங்க சொல்ற மாதிரி ரோஸ் சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்க தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான்டா என்னடா சொல்ற ஆமாண்டா ரோஸா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துல வாடி போயிடும் அதே சாக்லேட்னா எவ்வளவு நேரம் வச்சிருப்பாங்க மெல்ட் ஆயிடாதா ஆமா கார்த்திக் அகில் சொல்றதும் கரெக்ட் தான் நம்மளோட மெமரபிளா ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வாங்கி தரணும் சரிடா என்ன வாங்கி தருது உங்களுக்கே தோணாதடா உங்க ஆளுக்கு இதை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு இல்லடா நான் பிரீத்திக்கு என்ன வாங்கி தரணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சதுதான் சோ கண்டிப்பா நாளைக்கு அதுதான் நான் வாங்கி தரப்போறேன் என்னடா வாங்கி தரப்போற அத நாளைக்கு பாரு சரிடா கார்த்திக் நீ என்ன பண்ண போற எனக்கும் வினோ கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்டா அதுதான் வாங்கி தரப்போறேன் சரிடா நீங்க வெயிட் பண்ணுங்க நான் போய் கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன் டே பிரசாந்த் நானும் கார்டு எடுக்கல நானும் போய் என் கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன் டே நானுமே என்னோட வேலட் எடுக்கல சரி வாங்க 3 பேருமே போய் எடுத்துட்டு வந்துடலாம் போலாம் இது என்னடி பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் வேற என்னென்ன இருக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாவே பர்ஃப்யூம் மட்டும் தாண்டி இருக்கும் எது பர்ஃப்யூம்க்கு மட்டும் தனி செக்ஷனா ஏ வினோ என்ன எதை பார்த்தாலும் வாய் பொழந்துட்டே நிக்கிற பின்ன என்னடி பர்ஃப்யூம்க்கு தனி செக்ஷனுங்கறா என்னடி ஒரு மிஞ்சி போனா ஒரு 50 ஃப்ளேவர் இருக்குமா எது 50 ஃப்ளேவரா என்னடி நினைச்சிட்டு இருக்க ஏண்டி அதை விட கம்மியா தான் இருக்குமோ அட லூசு வினோ இங்க அடிக்கிற பர்ஃப்யூம்ல குறைஞ்ச ஒரு 1000 ஃப்ளேவர்ஸ் ஆவது இருக்கும் 1000 ஃப்ளேவர்ஸா என்னடி சொல்ற ரொம்ப வாய பழக்காத என்ன நான் தான் சொல்றேன்ல இங்க இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் எக்ஸ்பென்சிவ்ங்கிறத தாண்டி யூனிக்காவும் இருக்கும் இதுக்கு மேலலாம் நான் இங்க நின்னேன்னு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் இரு பர்ஃப்யூம் ரேட் என்னன்னு கேட்காம போறேன் நீங்க அந்த பேக் ரெடி செருப்பு ரெடி சொன்னதுலே இந்த பர்ஃப்யூம் என்ன ரேட் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணிட்டேன் சோ நீங்க ரேட்லாம் சொல்ல வேண்டாடி எனக்கே தெரியும் பரவாயில்லையே வினோ நல்லா பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா தான் இருக்கா சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டா இனியா நம்மளாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னா ஜஸ்ட் நின்று வேடிக்கை தான் பார்க்கணும் எதையும் வாங்க முடியாது நீ சொல்றது உண்மைதான் ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம் அவ்வளவுதான் ஏன்டி நீங்களாவே அப்படி நினைச்சுக்கிறீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இங்க இருக்க எல்லா பொருளையும் நம்மளும் வாங்குவோம் ஏன் நம்மளால முடியாதா என்ன அப்படி வாங்கவே முடியாதுலாம் சொல்ல பிரீத்தி எவ்வளவுதான் நம்ம கிட்ட காசு இருந்தாலும் இந்த மாதிரி பொருள் எல்லாம் காசு போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்றியா ஆமாண்டி கண்டிப்பா இந்த மாதிரி பொருள் எல்லாம் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது சரி ஃபர்ஸ்ட் இந்த கடையை விட்டு வெளில போலாம் வேற ஏதாவது கடைக்கு போய் பார்க்கலாம் மேடம்க்கு இந்த கடையை பார்த்து போர் அடிச்சு போயிடுச்சா அப்படி இல்லடி எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும்ல அதான் இங்கே நின்னுட்டு இருந்தோம்னா அப்புறம் எல்லா இடத்தையும் போய் சுத்தி பார்க்கறது வாங்க போலாம் ஆமா இனியா வினோ சொல்றது உண்மைதான் ஜாலியா போய் சுத்தி பார்த்துடலாம் வா சரி வாங்க போலாம் என்ன இனியா வா போலாம் இல்லடி அது வந்து என்னாச்சு இனியா வா போலாம் இந்த கடைக்குள்ள போலாமா இது ரோலக்ஸ் டி ஆமாண்டி தெரியும் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் இல்லையே இனியா நீ இப்படியெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஆளே கிடையாது எதுக்காக இந்த கடைக்குள்ள போகணும்னு சொல்ற இல்லடி அது வந்து இனியா இங்க பாரு எதுவா இருந்தாலும் சொல்லு அது வந்து பிரீத்தி எனக்கு உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லணும்டி என்ன விஷயம் டி சொல்லு எதுக்கு இழுத்துட்டு இருக்க அது வந்து வினோ என்ன இனியா புதுசா வந்து போயின்லாம் இழுத்துட்டு இருக்க எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுவதானே நீ ஆமாண்டி அப்புறம் என்னாச்சு இனியா உனக்கு பிரீத்தி நான் உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லாமல் மறைச்சிட்டேன்டி அப்படி என்ன மறைச்ச அது வந்து பிரீத்தி சொல்லுடி எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் சொல்லு ப்ளீஸ் டி என்னை தப்பாக மட்டும் நினைக்காதீங்க இனியா நாங்கள் என்னைக்காவது ஒன்று தப்பாக நினச்சிருக்கோமா நீ எதுக்கு இப்படி நினைக்கிற எதுவாக இருந்தாலும் நீ எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லு நாங்கள் எதுவுமே நினைக்க மாட்டோம் அது வந்து வினோ பிரீத்தி சொல்லுடி இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்கடி அந்த டைம் நானே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன் அதனால தான் சொல்லாமல் இருந்துட்டேன் சரிடி பரவாயில்ல புரியுது சரி சொல்லு என்ன விஷயம்னு ஆமா இனியா நீ இந்த அளவுக்கு இழுக்கிற ஆளே கிடையாது என்ன விஷயம் சொல்லுடி அகில் சார் இருக்கார்ல
ஆமா அகில் சாருக்கு என்ன? அது வந்து பிரீத்தி எனக்கு சொல்லவே கில்ட்டியா இருக்குடி. இனியா ஆ என்னடி யார்கிட்டயோ பேசுற மாதிரி இவ்வளவு பயந்து பயந்து பேசுற? நாங்க தானே இருக்கோம், எங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன உனக்கு? ஒருவேளை உனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா விடு, பரவாயில்ல. இல்லடி கண்டிப்பா இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அப்ப சொல்லுடி, எதுக்காக தயங்குற? ஆமா இனியா சொல்லு இனியா, என்ன விஷயம்னு சொல்லு. அது வந்து வினோ பிரீத்தி அகில் சார் இருக்கார்ல, ம் அவரு ப்ரப்போஸ் டே அன்னைக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாருடி. என்னடி சொல்ற? ஆமா வினோ, நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு. இனியா ஏன்டி இதை எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லல? அதான் சொல்றல்லடி, நானே அப்போ ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன், அதனால தான் உங்ககிட்டலாம் சொல்லல. சரி, அவருக்கு நீ என்ன பதில் சொன்ன? அவர் என்கிட்ட பிப்ரவரி 14 தான் பதில் கேட்டிருக்காரு. நாளைக்கு தாண்டி பிப்ரவரி 14? ஆமாண்டி. அப்போ லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர்ஸ் ஆக போறீங்க. வினோ சும்மா இருடி. அப்போ உனக்கு அகில் சார் பிடிக்கலையா என்ன? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது வினோ, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன்டி தயங்குற? பிரீத்தி அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் உனக்கு தெரியும்ல. இனியா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான், மனசு உன்னோடதுன்னா அவரும் உன்னோடது தான். அதில் காசு பணம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாண்டி, இத்தனை நாள் வரைக்கும் குழப்பத்தில் தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். என்னடி பண்ண போற? என்னானாலும் சரிடி, நானே என்னோட லவ்வை சொல்ல போறேன். சூப்பர் இனியா, இப்பதான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க. ஆமா இனியா, உன் மனசுல உள்ளதை நீ அவர்கிட்ட சொல்லிடு. எனக்கு அவர் மேல ஆசையும் இருக்கு, அட் த சேம் டைம் அவரை பார்த்தா பயமாவும் இருக்குடி. ஏன்டி பயப்படுற? அகில் சார் உனக்கு நல்லா தெரிஞ்சவர் தானே. அதை விட அவர் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு உனக்கு நல்லாவே தெரியும். அவரை பார்த்து போய் பயப்படுறங்கிற? நான் சொல்ற பயமே வேறடி. என்னடி பயம் உனக்கு? அதானே, அகில் சாரை பார்த்து உனக்கு என்ன பயம்? எங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குடி. லூசு, அப்படியெல்லாம் அவர் நினைச்சிருந்தாருன்னா எதுக்காகடி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறாரு? நீ எதுக்குமே பயப்படாத இனியா, உன் கூட அகில் சார் இருக்காரு, அதை விட நாங்க உன் கூட இருக்கோம். அப்படிலாம் உனக்காக விட்டுற மாட்டோம், சரியா? ஆமாண்டி, நீ எதுக்கும் பயப்படாத. சரிடி. சரி வா போலாம். எங்க? எங்கடா வா, சுத்தி பார்க்க போலாம். எனக்கு இந்த கடைக்குள்ள போகணும். ஏன்டி இந்த கடைக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு இருக்க? பிரீத்தி நாளைக்கு சும்மா வாடி போய் ஓகே சொல்றது. அதுக்கு அதான் அகில் சாருக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்ன வாங்கலான் இருக்க? நான் வாட்ச் தாண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இனியா அவங்களாம் நம்ம வாங்கி கொடுத்தா கட்டுவாங்களா? அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியே வாங்கி கொடுக்கலாம். இனியா என்னடி பேசுற? ரோலெக்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அமௌண்ட்டு. பரவாயில்லடி, அகில் சாருக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். வாங்க உள்ள போகலாம். சரிடி வா போகலாம். அம்மாடி. சொல்லுங்க சார், பில் போட்டாச்சா? போட்டாச்சுமா. நீங்க வாங்கின வாட்சோட ரேட்டு 55,000 ரூபாய். அவ்வளோ ரேட்டா? இனியா இருடி, கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, விடு. இல்லடி ரொம்ப ரேட்டாக இருக்க மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லடி, என்கிட்ட 30,000 தான் இருக்கு. நாங்களாம் எதுக்கடி இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கலாம் வா. சார் நீங்கள் பில்லை போடுங்க. கார்டா கேஷாமா? கார்டு தான் சார். பிரீத்தி இல்லடி வேண்டாம். என்னடி வேண்டாம்? நான் என்ன யாரவா, உன்னோட தங்கச்சி. நீ ஆசைப்பட்டல அதே மாதிரி அதை வாங்கிக்கலாம், ஓகேவா? ஆமா இனியா, நீ ஆசைப்பட்டா எதை வேணாலும் நாங்கள் தருவோம். பினோ ரொம்ப தேங்க்ஸ் டி. லூசு, தங்கச்சிக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? வாடி போலாம். ஆமா இனியா, நீ எதுக்காக இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ இப்பெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? உங்களை மாதிரி தங்கச்சி எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. சரி சரி வா போலாம். கார்த்திக் நீ இந்த சைடு பாரு, நான் அந்த சைடு போய் பார்த்துட்டு வரேன், சரியா? சரி ஓகேடா. இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போயிட்டானுங்க. அவளுக்கு எது பிடிக்கும்னு கூட தெரியல. நம்ம வாங்கி கொடுத்தாவோ போட்டு பாலான்னு கூட தெரியல. சரி வேற வழி இல்லை, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுக்கலாம். இனியா கண்டிப்பா நான் வாங்கி கொடுக்கறது உனக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லை, நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கேன். இனியா நான் வாங்குற பொருள் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக உனக்கு வாங்கி தரணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் அது. இப்போ எப்படி சூஸ் பண்றது? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களுக்குலாம் இதெல்லாம் வாங்கியிருந்தா தெரியும். இப்போ நம்ம வாங்குறது வேற அவளுக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியல. பேசாம வேற பொண்ணுக்கு போட்டு பார்த்து வாங்கிடலாமா? இல்ல அப்படிலாம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் போட போறது பிரீத்தியா தான் இருக்கணும். பிரீத்தி உனக்காக தாண்டி இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாத. நாளை நாளுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பிரீத்தி. நாளைக்கு உங்ககிட்ட என் காதுல ஃபுல்லா சொல்லணும். கண்டிப்பா நீ என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி போலாம். என்னடா நீங்களே என்ன வாங்குனீங்க? நீ சொல்ற, நீ என்ன வாங்கின? இவன் ஒருத்தன் பிரசாந்த், நீ சொல்ற நீ என்ன வாங்கின? என்னடா நீங்க மட்டும் சர்ப்ரைஸா வச்சிருக்கீங்க, என்ன மட்டும் கேக்குறீங்க? டே நீங்க என்ன எனக்காடா ப்ரப்போஸ் பண்ண போறீங்க சர்ப்ரைஸா வச்சிருக்கிறதுக்கு? அப்போ நீயே ஃபர்ஸ்ட் சொல்லு. இனியா அப்ப நீ என்ன வாங்கின? அது சீக்ரெட்ரா. இது நல்ல கதையா இருக்கே. உனக்கு மட்டும் சீக்ரெட், நாங்கெல்லாம் மட்டும் உடனே வெளில சொல்லிடணும். நான் வாங்கியிருக்கிறதும் சீக்ரெட். ஆமாண்டா நானும் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிரீத்தி தான் இதை பார்க்கணும். சரிடா, நாளைக்கு எப்படி அவங்கள்ட்ட கொடுப்பீங்களா அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாக்குறேன் நீங்க 2 பேரும் என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு. ஆமாண்டா நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நீங்க 2 பேரும் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்க. நாளைக்கு காலையில பாருங்கடா. சரிடா வா, கீழே போயிட்டு ஐஷு கால் பண்ணும். சரி வாங்க போலாம். ஹலோ கேக்குதா ஐஷு? கேக்குது, சொல்லுங்க. எங்கடாமா இருக்கீங்க? ஷாப்பிங் மால்ல தான் இருக்கோம். சரி ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. என்ன கோவமா இருக்க மாதிரி இருக்கு? ஆமா, நான் உங்க மேல எல்லாம் செம்ம கோவத்துல இருக்கேன். ஏண்டாமா நாங்க என்ன பண்ணோம்? பின்ன நான் உங்களை ஷாப்பிங் கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க. யாருடாமா உங்களை ஏமாத்துனது? நாங்க ஷாப்பிங் மால் கீழே தான் நின்றுட்டு இருக்கோம். நீங்க அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். கார்த்திக் மாமா, என்னதாமா உன் பிரச்சனை? நான் உங்களை ஷாப்பிங் தானே கூப்பிட்டேன். ஆமாண்டாமா, அதான் கீழே தான் நிக்கிறவா. மாமா என்னம்மா?
நான் உங்களை ஷாப்பிங் கூப்பிட்டா நீங்க எங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. சாரி ஐஷு, வர வழியில செம்ம டிராஃபிக், அதனால தான் வர முடியல. சரி நீ கீழே இறங்கி வா, நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு போலாம். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க வரோம். என்னடி ஆச்சு? அவங்க எல்லாம் கீழே தான் நின்னுட்டு இருக்காங்க, வா போலாம். யாராரடி வந்திருக்கா? தெரியல பவி. என் மண்ணுக்குண்டா யார் யார் வந்திருக்காங்கன்னு கூட கேட்க மாட்டேன். உனக்கு வேணும்னா சொல்லு, நான் கால் பண்ணி தரேன், நீ கேட்டுட்டு. சரி சரி கோப்படாத, சரி வா போலாம். வா. அன்னைக்கே அவனுங்களை தட்ட வேண்டிய இடத்துல தட்டி இருந்தோன்னா இன்னைக்கு இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க மாட்டானுங்க. டே பாலா, பாலா. சொல்லுங்க முதலாளி. இந்த ராஜசேகர் பசங்க முன்னாடி மாதிரி இல்லை, இப்போல்லாம் ரொம்ப வாலாட்டிட்டு இருக்கானுங்க. அதுவும் இப்போல்லாம் நமக்கு வர ப்ராஜெக்ட் எல்லாமே அவனுங்களுக்கு தான் போகுது. அந்த நாளையில் அவங்க அப்பங்காரனோட காலேஜ் கான்ட்ராக்டை இவங்க எடுத்து பண்ணும்போதே அவங்களை தட்டி இருக்கணும். ஏதோ சின்ன பசங்க இப்போதான் வளர்றானுங்கன்னு சும்மா விட்டா ஏறி தலைமையில உட்காந்து ஆடணும்னு நினைக்கிறானுங்க. என்னையா சொல்றீங்க? உங்களே கோவப்படுத்தி பக்கத்துக்குலாம் ஆள் இருக்கானுங்களா? எவன்னு மட்டும் சொல்லுங்க, கண்டதுடமா வெட்டி உங்க காலில் எடுத்து வந்து போடுறேன். ஆமாம் பாலா, த கிரேட் நம்பர் 1 ராஜசேகர் குரூப் ஆஃப் கம்பெனி. அவ்வளோ பெரிய கம்பெனியும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த 4 தூண்களையும் தான் வெட்டி சாய்க்கணும். என்ன முதலாளி சொல்றீங்க? அந்த கம்பெனி இவ்வளோ பெருசா வளர்றதுக்கு காரணமே அந்த 4 பயலுவ தான். அன்னைக்கே அந்த காலேஜ் கான்ட்ராக்ட் அவங்க எடுத்த போய் அவங்க கை காலை வெட்டி இருந்திருக்கணும். சின்ன பசங்கன்னு நினைச்சு அவங்களை விட்டு தப்பு பண்ணிட்டேன். அதுதான் இப்போ விதையா விழுந்து பயிரா முளைச்சு நிக்குது. இதுக்கப்புறமும் அதை அறுவடை பண்ணாம விட்டோன்னு வை, முத்தி போய் நம்மள ஒன்றும் இல்லாம ஆக்கிடும். ஐயா நீங்க ஊன் மட்டும் சொல்லுங்க, இன்னைக்கே வேலையை முடிச்சிடுறேன். அவசரப்படாத பாலா, அந்த 4 பேர்ல ஒருத்தர் இருக்கான். த கிரேட் ராஜசேகர் குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் அரவிந்த். அவன் இருக்கும்போது அவன் தம்பிங்க மேல எல்லாம் அவ்வளோ ஈஸியா கை வச்சிட முடியாது. முதல்ல அந்த அரவிந்துக்கு பலமா இருக்கிற அவனுங்க 3 தம்பியையும் அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இவனை அழிக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா பாலா? புரியுது ஐயா. அந்த 3 பசங்களையும் கண்காணிச்சுட்டே இரு, நேரம் வரும்போது தட்டிரு. சரிங்க ஐயா. பொடி பசங்களா, உங்க பாலை யாருக்கிட்ட ஆட்டணும்னு தெரியாம ஆட்டிட்டீங்க. என்னோட பலம் என்னன்னு தெரியாம மோதக்கூடாத இடத்துல மோதிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த ஜெயச்சந்திரனோட அடி எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அடிக்கிறேன்டா, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்.